Hello students, 10th social science-க்கான ஒரு important வீடியோ பார்க்க போறோம். என்ன important வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய important 5 mark questions and 8 mark questions இதெல்லாம் மட்டும் படிச்சுட்டு போங்கப்பா. கண்டிப்பா நீங்க எல்லா கொஸ்டின்ஸ்லயும் நம்ம மேக்ஸிமம் 90% அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய important ஹிஸ்ட்ரி, ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் இதெல்லாம் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்ல போறேன். நீங்க எப்படி எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? சரி, இன்னையில இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னையில இருந்து எக்ஸாம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 நாள் முன்ன வரையும் கணக்கு எடுத்துக்கோங்க. இதுல எவ்வளவு நாள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அந்த நாட்கள்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாள் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 days ப்ராக்டிக்கல் போகும். ஸோ 3 daysன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 3 days அதில் லெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும் இல்லையா, அந்த டேட்டை அதுலேயும் லெஸ் பண்ணிடுங்க. பேலன்ஸ் எத்தனை நாள் இருக்குன்னு பாருங்க. அந்த கையில் இருக்க அந்த நாட்களை நீங்க உங்களுக்கு மொத்தம் 5 சப்ஜெக்ட் இல்லையா, ஸோ அந்த எத்தனை நாள் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 25 days இருக்கு பேலன்ஸ் அப்படின்னா நீங்க 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய நாட்கள். ஸோ அந்த மாதிரியான நாட்கள் எத்தனை நாட்கள் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ண போறீங்க. எதுக்கு இதை உங்களையே நான் செய்ய சொல்றேன் அப்படின்னா, பொறுப்பு உங்களோடது, படிப்பு உங்களோடது, மார்க்கும் உங்களோடது. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுக்க வேண்டியதுதான் எங்களோட கடமை. கண்டிப்பா நீங்க பொறுப்புள்ளவங்களா மாற வேண்டியது கண்டிப்பா இந்த தருணத்துல ரொம்ப அவசியம். ஸோ இம்பார்ட்டண்ட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? வாங்க அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன 8 மார்க்ஸ் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துரும். அதுக்கு முன்னாடி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, சோஷியல்ல நீங்க ஆஃப் இயர்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மெயினா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் என்ன பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பாருங்க, இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், சோஷியல் சயின்ஸ், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே சேர்த்தே கொடுத்துட்றாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது. சரிங்களா? ஸோ 3 hours எக்ஸாம் நடக்குது. ப்ளூ பென்ல தான் எழுத சொல்லியிருக்காங்க. ப்ளூ ஆர் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ப்ளூ தான் பென் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க, யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா சோஷியலை பொறுத்தவரையும் 4 பார்ட்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு 1 mark கொஸ்டின், 14 1 marks கொடுக்குறாங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இதில் எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்னா, கொஸ்டின் நம்பரை போட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்றத அதோட ஆப்ஷன் எழுதி, அதாவது ஆவா இல்லை ஆவா ஈயா அப்படின்ட்டு இங்கிலீஷ் மீடியம் தான் ஏவா பியா சியா அதை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ஒரே பேஜில் கரெக்டாக இந்த 14 1 marksம் அடித்தல் திருத்தல் இல்லாமல் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 1 marksக்கான மார்க்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். அடிச்சு திருத்தி எழுதக்கூடாது, அதுக்கு மார்க்ஸ் போயிடும். சரிங்களா? 2 mark கொஸ்டின்ஸ் பாருங்க. 15ல இருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் எழுத சொல்றாங்க. ஸோ 14 கொஸ்டின், 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26, இங்க ஒரு 6 அங்க ஒரு 5, ஸோ 11 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா? 28 வரையும் இருக்குப்பா. ஸோ டோட்டலாக 14 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 14ல உங்களை 10 கொஸ்டின்ஸ் எழுத சொல்றாங்க. சரிங்களா? இது ஃபுல்லா 2 mark கொஸ்டின்ஸ். நம்ம 2 marksக்கு நான் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு 5 marksல இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். ஸோ டோட்டலாக 28 வந்து கம்பல்சரி, 2 marks வந்து 20 marks கேட்குறாங்க. இது செகண்ட் பார்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 வந்து கம்பல்சரின்னு சொல்றாங்க. இதுலயுமே வந்து உங்களுக்கு எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும் சொல்லியிருக்காங்க. எனி 10 கொஸ்டின். ஸோ 10 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா 14 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதில் 42 வந்து கம்பல்சரி. அதில் 29 வந்து உங்களுக்கு கோடிட்ட இடம் நிரப்புக கேட்குறாங்க. இது முழுக்க முழுக்க உங்களோட புக் பேக்ல இருக்கிற நிரப்புக தான். ஸோ தாராளமாக நீங்கள் இதை படிச்சீங்கன்னா அழகாக இதுலேயே ஒரு 5 marks ஸ்கோர் பண்ணிடலாமா? அதுக்கு அடுத்தது பாருங்க, ஹிஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 கொஸ்டின் டீட்டெயில் கொடுத்துட்றாங்க. ஜியாகிரபியில டிஸ்டிங்கிஷ் கொடுக்குறாங்க, கிவ் ரீசன் கொடுக்குறாங்க, அதாவது வேறுபடுத்தக்க காரணம் கூறுக கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஜியாகிரபியில் சவுத் வெஸ்ட் மான்சூன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் சாயில், இந்திய மண் வகைகள் கேட்குறாங்க. அடுத்தது இந்தியாவின் சாலைகள் கேட்டிருக்காங்க. அடுத்தது சிவிக்ஸில் வந்து அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள். அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப்
இந்தியா, அதாவது பிரதம அமைச்சரோட பணிகளும் கடமைகளும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எம்என்சியை பற்றி அதோட வளர்ச்சிக்கான காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ 40 வரையும் கொடுத்துருக்காங்களா. ஸோ எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 29ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. 40க்கு அடுத்து 41, 42 இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 41, 42லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க. 42 வேர்ல்டு மேப்பு, 41 வந்து காலக்கோடு, அதாவது டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் லைன் எப்பவுமே நீங்கள் 1900லேருந்து 1950 வரையும் ஒவ்வொரு 10 இயர்ஸுக்கும் ஒரு 3 ஈவெண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் பயப்படவே தேவையில்லை. ஈஸியாக அந்த மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் இயரில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இதில் 14ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அதாவது கம்பல்சரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு 42 கொடுத்துருக்காங்க மேப்பு. ஸோ மேப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்ஸில் மேப் 1, டைம் லைன் 1, இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 1, இது 3 போக அப்போ எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? பேலன்ஸ் இருக்கு வந்து உங்களுக்கு 35 மார்க்ஸ். ஸோ 7 கொஸ்டின் வந்து டீட்டெயில் கேட்குறாங்க 5 மார்க்ஸ். மீதி நிரப்புக வந்து 5 மார்க்ஸ் கேட்குறாங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அடுத்த 5 மார்க்ஸ் வந்து டைம் லைனில் போயிடுது. அடுத்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பில் போயிடுது. ஸோ அங்கே ஒரு 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணும். அதே மாதிரி 8 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43, 44 இது வந்து உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸ். 43ல வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்தது இது அல்லதுன்ற ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. அதாவது எக்ஸ்பிளைன் த பெனின்சுலர் பிளாட்டியூஸ், டிஸ்கஸ் த காசஸ் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் ரிவால்ட் ஆஃப் 1857. ஸோ 2 8 மார்க்ஸ் கொடுத்து அதுலேருந்து 1 எழுத சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தது 44 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் கொடுத்துட்றாங்க. இந்திய வரைபடமும் தமிழ்நாடு வரைபடமும். சரிங்களா. ஸோ ஈஸியாக வந்து மேப்பில் 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். இந்தியா மேப்பும், இந்தியாவோட மேப்பும், தமிழ்நாடோட அவுட்லைன் மேப், ரெண்டுமே அவுட்லைன் மேப் தான். சரிங்களா. ஸோ அதில் வந்து 8 மார்க்ஸ். ஸோ எப்படி நம்ம வந்து டீட்டெயிலில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 44th கொஸ்டினும் இந்த 5 மார்க்ஸில் இந்த 7 கொஸ்டின். ஸோ டோட்டலாக இந்த 8 கொஸ்டின்ஸை எதில் இருந்த மேக்ஸிமம் கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயரில் ஒரு 4 to 5 இயர்ஸாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, எதெல்லாம் இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அண்ட் 8 மார்க் கொஸ்டின் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். Second one, explain the divisions of northern mountains and its importance to India. Third one, what are the duties and functions of Chief Minister? Fourth one, write the challenges of globalization. Fifth one, write an essay on the role played by the 19th century reformers towards the causes of women. இந்த 5 கொஸ்டின்ஸ்ல எது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்கு அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 8 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த தேர்ட் கொஸ்டின் 5 மார்க்ஸில் கேட்பாங்க, ஃபோர்த் கொஸ்டின் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. சரிங்களா. ஃபிஃப்த் கொஸ்டின் உங்களுக்கு சம்டைம்ஸ் 8 மார்க்ஸில் கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6th கொஸ்டின், வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட், டிஸ்கஸ் த கோர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இதுவும் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. டிஸ்கிரைப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன், இதுவுமே உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, very very important 5 mark question. Discuss the reasons behind the partition of India. அடுத்தது briefly explain various terms associated with measuring of national income. Write about the plantation farming of Tamil Nadu. இது important 5 mark questions. நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயரில் எடுத்த கொஷின்ஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், இல்லை குவார்டர்லி ஆஃபர்லியில் நடந்த கொஷின் பேப்பர் பாருங்கள். அதில் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்ட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது ஆல் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஆஃபர்லி, குவார்டர்லி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயரில் எல்லாமே கேட்டது, அதே மாதிரி பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ அதனால் இதில் இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சென்டம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை எனக்கு சோஷியலில் ஒரு 80, 90 எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் இருக்க கொஷின்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கொஷின்ஸை படிக்க பாருங்கள். சரிங்களா. நான் அலைன்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்.
15th ஒன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்குலேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது வந்து எக்கனாமிக்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது பிளாக் மணி. பிளாக் மணி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. வாட் இஸ் பிளாக் மணி, ரைட் த காசஸ் ஆஃப் பிளாக் மணி, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், இதுவுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன், அதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாரஸ்ட் வந்து பிளாக் மணி மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, இது அடிக்கடி வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லுமே இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? அடுத்து பிரிக்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 8 மார்க் கொஸ்டின்ஸ், இவிஆஸ் டிசிசிவ் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இது வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. சரிங்களா? அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 5 மார்க்ஸ்லும் கேட்பாங்க, 8 மார்க்ஸ்லும் கேட்பாங்க. டிஸ்கஸ் த காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் கிரேட் ரிவால்ட் 1857, இதுவுமே 8 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது ஸ்வதேசி மூவ்மெண்ட், இதுவும் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19th century, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ், எப்படி வேணா கேட்பாங்க, சம்டைம்ஸ் 8 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் டேக்கன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சைக்ளோன், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் ரிவால்ட் இன் 1806, இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக வந்து ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட சோஷியல் மார்க்ஸ் ஆஃபலியில் லாஸ்ட் எக்ஸாம்ஸில், அதாவது ஆஃபலியோ இல்லை ஃபர்ஸ்ட் டிவிஷன்லையோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு மேப்பில் ஃபுல் மார்க் வருதா இல்லையா, மேப் அடுத்தது நம்ம மேப்புக்கான வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.